அகத்தியன் ஒரு வினா தொடுப்போம். என் சீடர்களுக்கு, என் சீடனுக்கு எவனாவது ஒருவன், இவன் அமர்ந்திருக்கின்றான், தேவி பார்வதி அமர்ந்திருக்கின்றாள், உடனமர்ந்திருக்கின்ற அகத்தியனை தாங்கி நிற்கும் இறை சூட்சம நூல் தாங்கிய சீடன் எவ்வாறு இப்படி உரையாடுகின்றான் என்கின்ற சூட்சமத்தை அறிந்த நிலை, ஒரு மூல நிலையை எப்படி இப்படி உரையாட முடியும் என்கின்ற நிலைதனை சுருக்கமாக சபை முன்னிருந்து அற்புதமாய் பிரபஞ்சத்திற்கு கூற வேண்டும். ஏனெனில் அகத்தியனே உரையாடி கொண்டிருந்தால் எப்படி சீடர்களும் அகத்தியனாக உரையாடுவதற்காக சிவமகா வாழை சித்தன் இங்கு நற்சமயம் பொற்சமயம் பொன்னம்பல மகா சமயமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றான். குருவோட சுழுமுனையிலிருந்து சீடனுடைய சுழுமுனைக்கு கனெக்ட் ஆகி அங்கிருந்து ஆசி சொல்லியிருக்கார் சீடர். ஒரு வரியில் கூறி முடித்து விட்டான். இறை பிரபஞ்ச சூட்சமத்தை அகத்தியன் போல் கூறி முடித்து விட்டான். அகத்தியன் இவ்வாறுதான் கூறுவோம். உள்ளுக்குள் சூட்சமத்தை வைத்து உயர் சூட்சம பதிலாக உரைத்து விடுவோம். வாழ்த்துக்கள். அற்புதமாக இறை மகாசபை ஆசானுடைய சுழுமுனையும் இறை சபை ஆசானை சரணாகதியோடு வணங்குகின்றவனுடைய சீடனுடைய சுழுமுனையும் ஒன்றே என்பதை உணர்த்திய சீடனே வாழ்த்துகின்றோம். ஒன்றே, ஒன்று. அவன் இட்ட அத்தகைய நாமத்திற்குள் அவன் காணும் காட்சி அகத்தியனுக்குள் தெரிகின்றது. ஏனெனில் இவனை அவன் சுழுமுனையில் காண்கின்றான் தவக்காலங்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றான். எவ்வாறு இது நிகழ்கின்றது? இவன் நினைத்தால் இவன் உரையாடுவான், இவன் உரையாடுவதை இவன் நினைத்திருப்பான். இதுதான் சூட்சமம் என்று கூறும். இது எவராலும் எங்கும் எச்சபையிலும் எம் மகான் என்று கூறுகின்ற ஆன்ம ஈகவாதிகள் எவராலும் நிகழ்த்த முடியாத ஒன்று என்ற அகத்தியன் உரைக்கின்றான். எப்படி இயலும்? இறைவனால் மட்டும்தான் இது இயலும். இறைவனாக மாறி அமர்ந்தவனால் தான் இது நிகழ்த்த இயலும் என்று அகத்தியன் உரைக்கின்றான். இவனை சரணடைந்தவன் இவன் எதை கற்றான்? ஒரு வெங்காயமும் கற்கவில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஒரு நூல் படித்ததில்லை. இவன் மாற்று மதத்தை சார்ந்தவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது காரும். அவ்வாறு இருந்து என் நிலையில் இருந்தாலும் அத்தகைய வார்த்தையை பயன்படுத்தாத பிரபஞ்ச மகாசபையிலே வழிபடும் நிலைகள் அனைத்தும் ஒரே நிலை. உயர் ஞானத்தை கற்றவனுக்கு அத்துணை நிலையும் ஒரே நிலை, இறை பிரபஞ்ச சிவநிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன். அந்நிலையிலிருந்து உற்று நோக்கி இவனை சரணடைகின்ற பொழுது இவனை சரணடைந்தோருக்குள் இவன் சரணடைகின்றான் நூலாக என்று கூறுகின்றோம். எவ்வாறு சிவபெருமான் தன் ரத்த மஜ்ஜை எலும்பு நாளங்களை எல்லாம் உருக்கி நெற்றி சுழுமுனையின் மூலமாக வழங்கிய ஆதி கைலாய இறை சூட்சம பேழையதை திருமுருக பெருமான் கரம் தொட்டு அகத்தியன் கரத்திலிருந்து இவன் சரீரத்திற்குள் நுழைந்ததோ, அத்தகைய சரீரத்திற்குள் எவன் ஒருவன் சரணடைகின்றானோ அந்நூல் அவனுக்குள் சரணடைந்து உரையாட வைக்கின்ற அற்புத நிலைதான் தவ குண்டலியின் பேராற்றல். தலைகீழாக தவம் செய்ய வேண்டியதில்லை. சுழுமுனையை ஏற்று இறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாசியை ஒன்றை அடைத்து ஒன்றை விட வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக அமர்ந்து சபையை ஏற்று சரணடைந்து நீர் உள்ளுக்குள் காண்கின்ற காட்சி முதல் காட்சி சித்தனது காட்சியாகத்தான் இருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். உன் குண்டலினி ஒரு சக்கரம் இரு சக்கரம் இல்ல, எடுத்த எடுப்பில் உனது நெற்றி சுழுமுனையில் சுத்துவதை காணலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றான். இது எவராலும் நிகழ்த்த இயலாது, எங்கும் நிகழ்த்த இயலாது என்ற அகத்தியன். இதுதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய தனிப்பெரும் ஆன்மீக இறை பிரபஞ்ச பேராற்றல் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஜீவ ஏடுகளின் பக்கங்களை புரட்டுகின்ற பொழுது எடுத்த எடுப்பில் முதல் பக்கத்தில் முதல் வரியில் சிவமகா வாழை சித்தனுக்கு ஆசி வருகின்றது. சித்தனுக்கு ஆசி வருகின்றது. சித்தனாக மாறுவதற்கு முன்பாக ஆசி பெற்ற அத்துணை நிலைகளுக்குள் இருந்தும் அகத்தியனோடு கண்ட பயணத்திற்கு கிடைத்த பரிசு யாம் என்று கூறி மகிழ்கின்றோம். யாமே பரிசாக சபை நாடி வந்து கிடைத்தோம். யாம் பரிசாக வந்தபின் எது வராமல் இருக்கும்? அவன் வந்தான், இவள் வந்தாள், அத்துணை கணங்களும் வந்தது. இவனுக்குள் இவன் சென்றான், 14 யோகங்களை ஆள்கின்ற ஆற்றல் பெற்றான் என்ற அகத்தியன் உரைத்து வாழ்த்து மகிழ்கின்றோம். சீடன்